எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தர்கா வழிபாடு செய்யக்கூடியவர்களும் மகான்கள் பெரியார்கள் என்று சொல்லக்கூடிய ஷேகுமார்களை வழிபாடு செய்யக்கூடியவர்களும் அவர்களுக்கு சஜிதா செய்கிற ஒரு காட்சியை நம்ம பரவலாக பார்க்கிறோம். கபூரில் போய் சஜிதா செய்கிறார்கள். உசுரோடு இருக்கக்கூடிய சில பேரை பெரியார்கள் மகான்கள் என்று நினைத்து கொண்டு அவங்க காலில் விழுந்து என்ன செய்கிறாங்க, சாஷ்டாங்கம் செய்கிறார்கள். இந்த மாதிரியான செயலை செய்யக்கூடியவர்கள் இது மார்க்கத்தில் உள்ளது தான், இது வரவேற்கத்தக்க ஒரு காரியம்தான், இது ஒரு நல்ல காரியம், இதுக்கு நன்மை கிடைக்கும் என்று நினைத்து கொண்டு இதை செய்கிறார்கள். இப்படி செய்யக்கூடியவர்கள் முக்கியமாக என்ன ஆதாரத்தை எடுத்து காட்டுவார்கள் என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தவுடனே படைக்கும் பொழுது மலக்குகள் வானவர்கள் அதிருப்தியை தெரிவிக்கிறாங்க, அல்லாஹ் உங்களை படைக்க வேணாம்னு சொல்லி. அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து அவர்களுக்கு எல்லா விதமான ஞானங்களையும் கற்றுக் கொடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மலக்குகளுக்கும் மத்தியில் ஒரு பரீட்சை போட்டி வைக்கிறான் அல்லாஹ். ஒவ்வொரு பொருளையாக எடுத்துக்காட்டி இது என்ன, இது எதுக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒவ்வொன்றுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்கிறாங்க. அவர் இப்போ தான் படைக்கவே பட்டிருக்கிறாரு. இவங்க பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட மலக்குமார்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் இப்போதுதான் படைக்கப்பட்டு இருக்கிற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லாமே அவருக்கு அந்த விடையை சொல்கிறாரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்கிறான், நான் ஒரு படைப்பை படைக்க போகிறேன்னு சொன்னால் அதை போய் நீங்கள் குறை சொல்கிறீங்க. நீங்கள் இத்தனை லட்சம் வருஷமாக இத்தனை ஆயிரம் வருஷமாக நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறீங்க, இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியலை. ஆனால் நான் படைத்திருக்கிற இந்த படைப்பு இருக்கார, இவருக்கு என்ன இருக்கு, எல்லாமே தெரியுது, நாலேஜ் உங்களை விட அறிவு கூடுதலாக இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு படைப்பை தான் நான் படைக்க விரும்பினேன் என்று சொல்லிவிட்டு மலக்குகளை நோக்கி அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஆதமுக்கு நீங்கள் சஜிதா செய்யுங்க, இதுதான் டாபிக். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு நீங்கள் சஜிதா செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னதாக சொன்ன பிறகு மலக்குமார்கள் எல்லாம் அந்த சஜிதாவை செய்ததாக, இப்லீஸ் மாத்திரம் அந்த சஜிதா செய்வதை மறுத்ததாக திருக்குர்ஆன் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறது. இது எங்கெல்லாம் சொல்லப்படுது என்று கேட்டால், 15வது அத்தியாயம் 29வது வசனம், 7வது அத்தியாயம் 11வது வசனம், 2வது அத்தியாயம் 34வது வசனம், 17வது அத்தியாயம் 61வது வசனம், 18வது அத்தியாயம் 50வது வசனம், 20வது அத்தியாயம் 116வது வசனம், 38வது அத்தியாயம் 72வது வசனம். இது எல்லாத்துலேயுமே இதுக்குள் நாளில் மலாயிக்கத்து ஸ்ஜுதூலி ஆதம், ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று மலக்குகளுக்கு நம்ம சொன்னோம். இப்போ சஜது இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர அனைவரும் சஜிதா செய்தார்கள், இப்படி குர்ஆனில் இருக்கிறது. இதை வைத்து கொண்டு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், பாருங்க, மலக்குகளுக்கு தெரியாது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரிந்திருக்கிறது. அவர் ஒரு குருநாதராக இருந்து விட்டார். மலக்குகளுக்கு தெரியாத ஒன்றை இவர் சொல்லி கொடுத்தா குருநாதர் தானே. இந்த குருநாதருக்கு செய்ய வேண்டிய மரியாதை என்னவென்று சொன்னால் அவங்களுக்கு சஜிதா செய்வது தான். அல்லாஹ் மலக்குகளுக்கு சஜிதா செய்யுமாறு உத்தரவு போடுகிறான். மலக்குகளும் சஜிதா செய்கிறாங்க. அதை மறுத்ததுனால தான் இப்லீஸா போனான். ஷைத்தானை அல்ல வெளியேற்றின காரணம் என்ன, அல்லாஹ்வுடைய இந்த கட்டளையே மீறினதுக்கு தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜிதா செய்யன்னு சொல்லும் பொழுது அவன் மறுத்துட்டான். மறுத்ததுனால தான் அவன் என்ன செஞ்சான், அல்லாஹ்வுடைய எதிரியாக மாறி போனான். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிகிறோம், பெரியார்கள் மகான்கள் எல்லாம் நமக்கு ஆன்மீக குருநாதர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு போய் சஜிதா செய்வது அவங்கள வணங்கினதாகவோ அவங்கள கடவுளாக ஆக்கினதாகவோ ஆகாது. அது ஒரு குருவுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கபூர்லையும் சஜிதா செய்கிறோம். அதே மாதிரி உசுரோட உள்ள பெரியார்களுக்கு ஷேகுமார்கள், தரிகாவுடைய ஷேகுமார்கள் சொல்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கு நாங்கள் சஜிதா செய்கிறோம் என்று இவங்க சொல்லுவாங்க. இப்படி மட்டும் குர்ஆனில் இருக்குமையானால், ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று சொன்னதோட அதுக்கு மாற்று கருத்து எதுவும் குர்ஆனில் இல்லாமல் இருக்குமையானால் இது அப்படியே வழங்கிட்டு போயிட வேண்டியதுதான். ஆனால் ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று சொல்லி வர்ற மாதிரியே அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சஜிதா செய்யணும்,
பெரியாருக்கு செய்யக்கூடாது, மகானுக்கு செய்யக்கூடாது, எந்த படைப்புக்கும் செய்யக்கூடாது என்ற ஆதாரங்களும் குர்ஆனிலே ஹதீஸில் நிறைய இருக்குது. அது பின்னாடி நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரு பக்கம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜ்தா செய்யுங்கள்னு மலக்குக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான். இன்னொரு பக்கம் என்ன செய்கிறான்னு கேட்டால் எனக்கு மட்டும்தான் சஜிதா, யாருக்கு நீங்கள் சஜிதா செய்யக்கூடாது அப்படின்னு வேற அல்லாஹ் வேற ஒரு இடத்துல நமக்கு பல இடங்கள்ல அல்லாஹ் அந்த அந்த வரிசையா ஒன்று நம்ம எடுத்து காட்டுவோம். இப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு மறுத்திருக்கிறாங்க. தனக்கு சஜிதா செய்ய சஹாபாக்கள் விரும்பும் பொழுது அப்படிலாம் செய்வதற்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மார்க்க ஆதாரம் இப்போ முரண்பட்டு தெரிகிறது. இந்த ஆதாரத்தை மட்டும் வச்சு பார்த்தால் மலக்குகள் எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜிதா செஞ்சாங்களோ அந்த மாதிரி நம்ம செய்யலாம் என்ற கருத்து எடுக்கலாம். ஆனால் தடுத்திருக்கிற வசனங்களை வச்சு பார்த்தா செய்யக்கூடாது என்ற ஒரு கருத்துக்கு நம்ம வருவோம். அப்போ ரெண்டுமே குர்ஆனில் இருக்கும்போது இது நீ எடுத்துக்க இதை நான் எடுத்துக்கன்னு போக முடியுமா? அப்படி போவதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. இப்படி முரண்பட்டு அல்லாஹ் சொல்லவும் மாட்டான். ஒரு தடவை எதை செய்யக்கூடாதுங்கிறானோ அதையே செய்யின்ற அல்லாஹ் எப்படி சொல்லுவான்? அப்போ அல்லாஹ் முரண்பட்டு பேச மாட்டான் என்பதை கவனத்தில் கொண்டு இது என்னத்தை தான் இது சொல்லுது, என்ன மேட்ரு என்று நம்ம ஆய்வு செஞ்சோமே ஆனால் ஒரு குழப்பமில்லாத ஒரு முடிவுக்கு வந்து விடலாம். இதையும் நம்ம மறுக்க தேவையில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செய்த சஜிதாவையும் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, மறுக்க தேவையில்லை. நமக்கு சஜிதா செய்யக்கூடாது என்று உத்தரவு இருக்குதே அதையும் மறுக்க தேவையில்லை. ரெண்டுக்கும் இணக்கமான ஒரு பொதுவான கருத்தை அடைவது சிரமமான விஷயம் கிடையாது. எப்படின்னு கேட்டால் இந்த சஜிதா என்கிற வார்த்தை இருக்குது இல்லையா, இந்த சஜிதாங்கிற வார்த்தை இப்போ நம்ம என்ன சஜிதாண்டா நம்ம என்ன வழங்குவோம்? நெத்தி, மூக்கு, ரெண்டு உள்ளங்கை, முட்டுக்கால், கால் விரல்கள் இதெல்லாம் படக்கூடிய வகையில் 8 உறுப்புகள் தரையில் படக்கூடிய வகையில் செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டை சஜிதான்னு வழங்கி வச்சுருக்கிறோம். சஜிதான்னு சொன்னால் நெத்தி தரையில் படணும், மூக்கு படணும், 2 கை படணும், முட்டுக்கால் படணும், 2 கால் விரல்கள் படணும். இந்த மாதிரி 8 உறுப்புகள் தரையில் படும் விதமாக பணிகிறதுக்கு பேர் என்னது? சஜிதான்னு வழங்கி வச்சுருக்கிறோம் இப்போ. ஆனால் இந்த சஜிதாங்கிற சொல்லுக்கு இது இஸ்லாம் வந்த பிறகு இப்படி ஒரு அர்த்தம். இஸ்லாம்ங்கிற மார்க்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த பிறகுதான் சஜிதாங்கிற இந்த செயலுக்கு சஜிதான்னு பேரை வைக்குது இஸ்லாம். இதுக்கு முன்னாடி இந்த அர்த்தம் கிடையாது. குழப்பம் வர்றதுக்கு காரணம் என்ன? சஜிதாங்கிற சொல்லுக்கு இப்போ இஸ்லாம் இதுதான் சஜிதான்னு சொல்லிருச்சு இல்லையா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாங்கிற சொல்லுக்கு இதான் அர்த்தம். நம்ம தொழுகையில் உள்ள ஒவ்வொன்றுக்கு ஒரு பேர் வைக்கும் பொழுது ஒரு குனிகிறதுக்கு ருக்குன்னு பேர் வைக்கிறாங்க, நெத்தி இந்த நிலத்தில் வைக்கிறது சஜிதான்னு வைக்கிறாங்க. இந்த மாதிரி பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியை அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த சஜிதாங்கிற சொல்லு அரபுல இருக்கிறது. ரசூலுல்லாஹ் கண்டுபிடிச்ச சொல்லு இல்லை சஜிதாங்கிறது. சஜிதாங்கிற வார்த்தை இந்த மொழியில ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் இந்த அர்த்தத்துக்கு மாத்துறதுக்கு முன்னாடி சஜிதாவுக்கு என்ன அர்த்தம் அகராதிலன்னு கேட்டால் சும்மா பணியுதல் அர்த்தம், பணிவை காட்டுறது. நெத்தி மூக்கையெல்லாம் தரையில் வைக்கிறதுங்கிற அர்த்தம் அது கிடையாது. அதுக்கு என்ன அர்த்தம் சஜிதாவுக்கு அர்த்தம்? சஜிதாவுக்கு டைரக்டாக நேரடியான அர்த்தம் என்னன்னு கேட்டால் பணியுதல். இப்போ உதாரணமாக எடுத்துக்கிறோம்னா நோன்பு இருக்குது. நோன்புங்கிறது அரபியில் சவுமும்பாங்க. சவுமுண்டா என்னது? இந்த நவைத்து சவுமுகதின்லாம் சொல்கிறாங்கல்ல, அது நீயத்து தப்பு. சவுமுங்கிற வார்த்தைக்கு சொல்கிறேன். சவுமு சாதுவாவு மீம், சவுமுண்டா நோன்புன்னு அர்த்தம். இந்த நோன்புங்கிற இந்த வணக்கத்தை இஸ்லாம் ஆக்கும் பொழுது அதுக்குன்னு நோன்புங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சியா அது பேர் வச்சிருக்கிறோம்? அப்படி வைக்கல. இஸ்லாம் இந்த நோன்பை கடமையாக்குறதுக்கு முன்னாடியே சவுமுங்கிற வார்த்தை அரபியில் இருக்கிறது. அரபு மொழியில் இந்த சவுமுங்கிற வார்த்தை இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்? கட்டுப்பாடாக இருக்குன்னு அர்த்தம். இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி சவுமுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் கட்டுப்பாடாக இருக்கிறது. இஸ்லாம் வந்த பிறகு சவுமுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் இது மார்க்க ரீதியாக கொடுத்த அர்த்தம் என்னன்னு கேட்டால் சூரியன் வைகரை கிழக்கு வெளுத்ததிலிருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் உண்ணாமல் பருகாமல் தாம்பத்தியத்தில் ஈடுபடாமல் இந்த மாதிரி தீய பேச்சுகள் செயல்களில் விலகி இருக்கிற ஒரு வணக்கத்துக்கு பேர், தவத்துக்கு பேர் நோம்புன்னு வச்சுக்கிட்டோம். இது 1400 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த நோம்புங்கிறது இப்படி வைக்கப்படுது. அதுக்கு முன்னாடியே பல நூறு வருடங்களாக இந்த சவுமுங்கிற வார்த்தை அரபியில் இருக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம்? இல்லை, இந்த அர்த்தம் கிடையாது. சவுமுண்டா கண்ட்ரோல், கட்டுப்பாடாக இருப்பது. எல்லா விதமான கட்டுப்பாடுக்கும் சவுமுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் எந்த மாதிரியான கட்டுப்பாடாக ஒருத்தர் இருந்தாலும் அதுக்கெல்லாம் பேர் என்ன? சவுமுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ சலாத்து தொழுகைங்கிறோம், ஹையால சலா தொழுகைக்கு வாருங்கள்னு. இந்த சலாத்துங்கிற வார்த்தை இஸ்லாம் கொண்டு வந்த வார்த்தையா? இல்லை, அரபுகள்கிட்ட அதுக்கு முந்தைய அந்த வார்த்தை இருக்கிறது. பிரார்த்தனையே சலாத்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இஸ்லாம் வந்த பிறகு என்ன பண்ணுதுன்னா இந்த குறிப்பிட்ட நின்று குனிந்து
நெத்திய நிலத்தில் வைத்து அமர்ந்து ஒரு சில காரியங்களில் செய்கிறோம் இல்லையா தொழுகைண்டு, இந்த செயலை சலாத்துன்னு பேரை வச்சு விட்டுருச்சு. புதுசாக ஒரு சொல்லை உண்டாக்கலை, இருக்கிற சொல்லலாம் பேர் வைக்கிறோம். அந்த மாதிரி சஜிதா என்ற சொல்லுக்கு இஸ்லாம் வந்த பிறகு அர்த்தம் வேற, இஸ்லாம் வருவதற்கு முந்தி இருந்த அர்த்தம் வேற. நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரசூல்லா வந்த பிறகு தான் சஜிதாவுக்கு இந்த அர்த்தம், நெத்தி முகம் இப்போ வைக்கிறோம்ல இந்த அர்த்தம். ரசூல்லா காலத்துக்கு முன்னாடி உள்ள சஜிதாவுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் பணிவாக இருக்க வேண்டும், பணிவை காட்ட வேண்டும், ஒருத்தருடைய உயர்வை ஒப்புக்கொள்ள வேண்டும், நம்முடைய தாழ்வை ஒப்புக்கொள்ள வேண்டும். இதுதான் சஜிதாவுக்கு அர்த்தம். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுக்கு அல்லாஹ் சஜிதா செய்ய சொன்னது இந்த சஜிதா கிடையாது. இஸ்லாம் வந்த பிறகு இந்த சஜிதாவுக்கு பேர் வச்சுக்கிறோமே, இது அப்போ இல்லை. அப்போ என்ன பேர்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டதை மலக்குமார்கள் மறுத்தாங்க இல்லையா? மறுத்ததுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா அவருக்கு நீ பணிவை காட்டு, அவர்கிட்ட போய் என்ன செய்யாத, உன்னுடைய உயர்வை நீ திமிர அடிக்க பண்ணிட்டு இருக்காத, அவர் தான் வசந்தவர்னு ஒத்துக்க. இதுதான் அதுக்கு அர்த்தம். அவரை வசந்தவர்னு ஒத்துக்கொள்வது தான் அந்த சஜிதாவுக்கு அர்த்தமே தவிர நெத்தியெல்லாம் கொண்டே நிலத்தில் கொண்டே வைக்கிறதுங்கிற அர்த்தம் என்ன இல்லை, அதுக்கு அப்போ கிடையாது. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜிதா செய்ய சொன்னதாக வருகிற வாசகத்தை வைத்து கொண்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இஸ்லாம் வந்த பிறகு சஜிதாவுக்கு வேறு அர்த்தம் கொடுக்குறோமே, ரசூல்லா இறை தூதரை அனுப்பப்பட்ட பிறகு சஜிதாவுக்கு வேறு ஒரு பொருள் கொடுக்குறோமே, அந்த பொருளை கொண்டு அங்கே ஜாயிண்ட் பண்ணுறாங்க. அப்படி கொடுக்கக்கூடாது. ரசூல்லா காலத்துக்கு பிந்தி எதெல்லாம் சஜிதான்னு சொல்லப்படுகிறதோ அதுக்கு தான் இந்த அர்த்தம் கொடுக்கணும். ரசூல்லா காலத்துக்கு முந்தி சஜிதான்னு ஏதாவது சொல்லப்படுமே ஆனால் அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் கொடுக்கணும்? பணிவு என்ற அர்த்தத்தை தான் கொடுக்க வேண்டும். இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதை வைத்து கொண்டு உங்கள் மக்களை குழப்ப மாட்டார்கள். இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்வதாக இருந்தால், முந்தைய சமுதாயம் இஸ்ரவேல் சமுதாயத்தை நோக்கி அல்லாஹ் ஒன்று சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, உதுகுலு ஹாதிஹில் கரியா, இந்த ஊருக்குள் நீங்கள் நுழையுங்கள். ஒரு ஊரை சுட்டி காட்டி, அவங்க ஊராக சுற்றிட்டு இருந்தாங்க நாடோடிகளா, எங்களுக்கு ஒரு ஊரில் தங்கி எங்களுக்கு மண்ணு செல்வா உணவுலாம் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு பூமியிலேருந்து விளையக்கூடிய தாவரங்கள் அதெல்லாம் காய்கறிகள்லாம் எங்களுக்கு வேணும்னு சொன்ன உடனே, அப்படின்னா ஒரு ஊரில் நீங்கள் தங்குங்க, ஊராக சுற்றக்கூடாது, ஒரு ஊரில் தங்கி விவசாயம் பண்ணி உழைச்சி சாப்பிடுங்க நல்லா சொல்கிறான். அப்போ ஒரு ஊரை காட்டி என்ன செய்கிறான்னா, உதுகுலு ஹாதிஹில் கரியா, இந்த ஊருக்குள் நீங்கள் நுழையுங்கள். ஒதுகுலுல் பாப சுஜ்ஜதன், அந்த ஊருடைய நுழைவாயில் வழியாக நுழைவாயிலில் சஜிதா செய்தவர்களாக நுழையுங்கள் நல்லா சொல்கிறான். ஒரு ஊர் வாசலை காட்டி இந்த ஊருக்குள்ள நுழைங்க, போகும்போது எப்படி நுழைங்க? சஜிதா செய்தவர்களாக உள்ளே போங்கன்னு நல்லா சொல்கிறான். சஜிதா செஞ்சுட்டு உள்ளே போக முடியுமா? ஒரு ஊருக்குள்ளே போகிறாந்தா நின்றுக்கிட்டு போகலாம், அதில் முட்டிக்கால் போட்டாவது என்ன செய்ய முடியும்? போக முடியும். சஜிதா செஞ்சுக்கிட்டு எப்படி போகிறது? சஜிதா செஞ்சால் ஒரு சஜிதாண்டாலேயே மூமெண்ட் இருக்கக்கூடாது, அப்படி இருக்கணும். அதான் சஜிதா நடக்கிறது தான் போக ஒரு இடத்துல நுழைய முடியும். சஜிதா செய்தவர்களாக நுழையுங்கள்னு குரானில் வருது. எங்கே வருது? 2வது சூறாவில் 58வது வசனத்தில் வருகிறது. அப்போ இந்த சஜிதா செய்தவர்களாகன்னா நெத்தி மூக்கு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இப்படி இப்படி போகிறதுன்னு அர்த்தமா? அப்படி வந்தால் கூட சஜிதாவை ஆகாத, மூவ் பண்ணக்கூடாது, சஜிதாவில் இருந்து நடக்கலாமா? சஜிதான் அப்படி இருக்க கூட செய்யணும். அப்போ சஜிதா செய்தவர்களாக நுழையுங்கள்னு பனி இஸ்ராயலுக்கு சொன்னதுனால நம்ம என்னென்னு வழங்கணும்? அப்போ இந்த சஜிதாவுக்கு அந்த அர்த்தம் இல்லை, இது ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முந்தி உள்ள விஷயம். அதனால் அப்போ சஜிதாவுக்கு என்ன அர்த்தம்? அது பணிவா போங்க, திமுறை நெஞ்ச நிறுத்திட்டு போகாமல் அடக்க ஒடுக்கமாக போங்கன்னு அர்த்தம். இந்த சஜிதாவுக்கு என்ன அர்த்தம்? ஒதுகுலுல் பாப சுஜ்ஜதன், சஜிதா செய்தவர்களாக இந்த வாசலில் நுழையுங்கள் என்றால் பணிவாக நுழையுங்கள், கர்வம் பிடித்தவர்களாக நெஞ்சை நிமித்து கொண்டு என்ன செய்யாதீங்க, நுழையாதீங்க என்ற அர்த்தத்தில் இந்த வசனம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ சஜிதாவுடைய அர்த்தம் இதுக்கு என்ன செய்வீங்கன்னு கேட்கணுமா இல்லையா? ஒரு ஊருக்குள் நுழையும் போது சஜிதா செஞ்சு நுழைஞ்சாங்கன்னு விளங்குவையாப்பா, இதுக்கு மட்டும் பணிவுன்னு சொல்றியா இல்லையா? ஏன் அப்படி சொல்ற? இது ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முந்தினது. அப்போ இதுதான் அர்த்தம். ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முந்தி உள்ளதுக்கு என்ன அர்த்தம்? சஜிதாவுக்கு பணிவுண்டு தான் அர்த்தம், இந்த நெத்தி இதெல்லாம் அந்த அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி 4வது சூறாவில் 154வது வசனத்திலையும் இதே மேட்டரை வேற வேற ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்றான். ஓ குல்நாளகும், அவர்களுக்கு நாம் சொன்னோம், உதுகுலுல் பாப சுஜ்ஜதன், இந்த வாசல் வழி வாசல்ல சஜிதா செய்தவர்களாக நீங்கள் நுழையுங்கள், அதாவது பணிவாக நுழையுங்கள். இதான் அர்த்தம். அவங்களும் அந்த அர்த்தம் தான் செய்வாங்க, நம்மளும் அந்த அர்த்தம் தான் செய்கிறோம். அப்போ இங்கேயும் சஜிதானம் வந்திருக்குதுப்பா, நீ செஞ்ச அதே அர்த்தத்தை செய்ய வேண்டிய, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செஞ்சிய அந்த அர்த்தத்தை இங்கே செய்ய வேண்டியதானு கேட்டால் இல்லை இல்லை, இதுக்கு இந்த இடத்துல பணி உண்டு தான் அர்த்தம் அப்படிங்கிறாங்க. அதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போய் மலக்க கொண்டே அவர் காலில் கொண்டே வச்சு நெத்தி வச்சு நிலத்தில் வைங்கன்னு எப்படி எல்லாம் சொல்லுவான்? அவனுக்குரிய இபாதத்தை ஆக்கியிருக்கிறான். அப்போ சஜிதாவுக்கு இந்த பொருளும் கிடையாது, அதை நம்ம வழங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி 7வது சூறாவில்
161வது வசனம். அதில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஒதுகுலுல் பாப சுஜ்ஜதன் நகஃபிர் லக்கும் ஹதாயாக்கும், இந்த வாசல்ல நீங்கள் சஜ்தா செய்தவர்களாக நுழையுங்கள், உங்களுடைய பிழைகளை நாங்கள் மன்னிப்போம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதுலயும் சஜிதாவுக்கு என்ன அர்த்தம்? சஜிதா செய்தவர்களாக நுழையுங்கள்னு வர்றதுனால, சஜிதா செய்தவர்களாக இருந்தார்கள் வந்தா கூட சஜிதான்னு அர்த்தம் செஞ்சுட்டு போயிடலாம். இங்க என்னென்று வருது? சஜிதா செய்தவர்களாக நீங்கள் நுழைய வேண்டும், போய்கிட்டே இருக்கணுமா. சஜிதா செய்தவர்களாக போங்கள்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்க முடியல? சஜிதாவுடைய இப்ப உள்ள சஜிதாவுடைய அர்த்தம் கொடுக்க முடியவில்லை, அப்போ உள்ள சஜிதாவுடைய அர்த்தம் தான் கொடுக்க முடிகிறது. பணிவா போங்க என்று இது 761 இருக்கிறது. அதே மாதிரி ஒரு சஜிதாவுக்கு உதாரணமா சஜிதாண்டா என்ன வேணும்? நெத்தி அவசியம். நெத்தி இருந்தால் தான் சஜிதா செய்ய முடியும், மூக்கு இருந்தால் தான் சஜிதா செய்ய முடியும், கை கால்லாம் இருந்தால் தான் சஜிதா செய்ய முடியும். அல்லாஹ் என்ன சொல்றான்டா குர்ஆன்ல, அலம் தர, நீங்கள் பார்க்கவில்லையா, அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்தி, வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? இப்ப சஜிதாண்டா நமக்கு சிந்தனையில ஓடுது. அதோட நிறுத்திக்கிறல. அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்கிறது எதெல்லாம் சஜிதா செய்யுதுன்னா, வஷம்சு, சூரியன் சஜிதா செய்கிறது. சூரியனுக்கு நெத்தி எங்க இருக்கு? சூரியனுக்கு மூக்கு எங்க இருக்குது? சூரியனுக்கு கை எங்க இருக்குது? சூரியனுக்கு முட்டுக்கால் எங்க இருக்கு? அதெல்லாம் வச்சதானே சஜிதா. சூரியன் சஜிதா செய்யுதுன்னு அல்லாஹ் சொல்றான். ஷம்சு, சூரியன் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்கின்றது. உல் கமரு, சந்திரன் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்கின்றது. உன் நுஜூமு, நட்சத்திரங்கள் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்கின்றன. உல் ஜிபாலு, மலைகள் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்கின்றன. உல் ஷஜரு, மரம் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்கிறது. உத் தவாபு, கால்நடைகள் எல்லாம் சஜிதா செய்கிறது. ஓ கசீரும் மினன் நாஸ், மனிதர்கள்ல அதிகமான பேரும் சஜிதா செய்கிறார். மனுஷன் மட்டும் எல்லாரும் சொல்ல மாட்டேங்கிறான்ல, மனிதர்கள்ல அதிகமான பேர் என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யறாங்கன்னு சொல்றான். இப்ப இந்த இடத்துல சஜிதாவுக்கு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல சஜிதா என்பதற்கு இந்த இப்ப சொல்றாங்களே செய்யறமே இந்த சஜிதாவா? காலில் விழுவுறதா? கிடையாது. அல்லாஹ்வுடைய காலில் விழுவுறாங்க இல்ல. சூரியன் சஜிதாவை செய்யுது இல்ல. சூரியனை அல்லாஹ் என்ன வேலை செய்வதற்கு படைச்சிருக்கிறானோ அந்த வேலையை ஒழுங்கா செஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். சூரியன் சஜிதா செய்யணும்னு அர்த்தம், உதிக்க சொன்ன நேரத்தில் உதிக்குது, மறைக்க சொன்ன நேரத்தில் மறையுது, கிரகணம் பிடிக்க சொன்ன நேரத்தில் கிரகணம் பிடிக்கிறது. அது என்னென்ன மாதிரி அல்லாஹ் அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறானோ அதன்படி அது நடக்கிறது. சந்திரனுக்கு அல்லாஹ் என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறானோ அது அந்த மாதிரி சுத்துற காரணத்தினால் நமக்கு தேய்கிறதாகவும் வளர்வதாகவும் தெரிகிறது. அதனுடைய வேலை அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. நட்சத்திரங்களே அல்லாஹ் எதுக்கு படைத்திருக்கிறானோ அந்த வேலையை ஒழுங்கா செய்யுது. அப்ப எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம்? பணியுதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல என்ன சஜிதாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இது இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே சூரிய சந்திரன்லாம் இருக்குதுல்ல, அவை சஜிதா செய்கின்றன சொன்னா அப்ப என்ன அர்த்தத்துக்கு போயிடணும்? இஸ்லாம் வந்த பிறகு சூரிய சந்திரனை படைச்சா தான் நீங்க இந்த அர்த்தத்தை கொடுக்க முடியும். இஸ்லாம் வருவதற்கு முன்னாடியே சூரியன் சந்திரன்லாம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் வருவதற்கு முன்னாடி இதெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. அவை பணிகின்ற, அவை சஜிதா செய்கின்றன சொல்லப்பட்டால் அதுக்கு என்ன அர்த்தம் தான் கொடுக்கணும்? அவை பணிகின்றன. அல்லாஹ் நீ தான் உயர்ந்தவன், நான் உன்னுடைய படைப்பு என்று தன்னுடைய பலவீனத்தை ஒத்துக்கொண்ட மாதிரி அவருடைய செயல்கள் அமைந்திருக்கின்றன. அப்ப இந்த வசனம் 22வது அத்தியாயத்தில் 18வது வசனத்தில் இது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுக்காக வேண்டி சூரியன், சந்திரன், நட்சத்திரம், கால்நடைகள், மரங்கள், இது மாதிரி எல்லாமே, மலைகள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்கின்றன, அல்லாஹ்வுக்கு பணிகின்றன அர்த்தம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏற்ற மட்டும் கரெக்டா பிடிச்சிக்கிட்டு காலில் விழுந்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா இதுக்கெல்லாம் என்னென்று அர்த்தம்? அப்ப ஏன்பா ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முந்தின விஷயத்துக்கு ஏன் போய் அந்த அர்த்தம் கொடுக்குறீங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முந்தின ஆள் தானே, அவங்க போய் சஜிதா செஞ்சாங்கன்னு அவங்க காலத்தில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டுச்சுன்னா இந்த அர்த்தம் எப்படி கொடுக்க முடியும்? இதை விளங்காம என்ன செய்யறாங்க சொல்லுகிறார்கள். அதே மாதிரி யூசுப் நபி ஒரு கனவு காண்றாங்க. அது குர்ஆன்ல 12வது சூராவில் இருக்கிறது. என்ன கனவு காண்றாங்க? சிறுவராக இருக்கும்போது காண்றாங்க. கண்டு தகப்பனார்ட்ட சொல்றாங்க, இன்னி ராயித்து அஹத அஷர கௌகபன் வஷம்ஸ வல் கமர ராயித்துஹும் லீ சாஜிதீன், நான் 11 நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் எனக்கு சஜிதா செய்ய கண்டேன். யார் சொல்றா? யூசுப் நபி அவர்கள் குழந்தையா சிறுவராக இருக்கும் பொழுது அவங்க தகப்பனார் யாக்கூப் நபிகிட்ட போய் என்ன செய்யறாங்க? சொல்றாங்க, தகப்பனே இந்த மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவு என்ன? சூரியன், சந்திரன், 11 நட்சத்திரம். வானத்தில் ஒரு 11 நட்சத்திரம் இருக்குது, ஒரு சூரியன் இருக்கு, ஒரு சந்திரன் இருக்கு. இது எல்லாமே எனக்கு சஜிதா செய்யற மாதிரி பார்த்தேன் அப்படிங்கிறார். இது எப்படி சஜிதா செய்யற மாதிரி பார்க்க முடியும்? எப்படி சஜிதா செய்யற மாதிரி வளைச்சு கிழிச்சு முட்டுக்காலெல்லாம் இருக்காது, வளையும் அது. சூரியன் எப்படி சஜிதா செய்யுங்கிறேன்?
இவைகள் எல்லாம் இவர் சொல்ல கேட்கிற மாதிரி பணிகிற மாதிரி. என்ன அர்த்தம் அதுக்கு? சஜிதா செய்ய கண்டேன்னு சொன்னா சஜிதா செய்யலாம் கண்ணல, பணிகிற மாதிரி காண்றாரு. இவர் சொல்றது கேட்கிற மாதிரி. 11 நட்சத்திரம் இவர் சொல்ல கேட்குது, சூரியன் இவர் சொல்ல கேட்குது, சந்திரன் இவர் சொல்ல கேட்குது கனவுல. இதை பார்த்துட்டு தகப்பனார்ட்ட சொல்றாரு. தகப்பனார் என்ன பண்றாரு? நீ அவருக்கு அவர் விளக்கம் வழங்கிருச்சு. இவர் மகன் பெரிய இடத்துக்கு வரப்போறான், இந்த கனவை வெளியே சொன்னோம்னா அண்ணன் தம்பி மாறுவனால பெரிய சிக்கலாகி போயிடும்னு சொல்லி, லா தக்சு சுருயா காலா இகவத்திக்க, உன்னுடைய சகோதரர்களுக்கு இந்த கனவை சொல்லிவிடாத. ஏன்னா அந்த 11 நட்சத்திரங்கிறது 11 சகோதரர்கள் குறிக்கிறது. சூரியன் சந்திரன் தாய் தந்தையை குறிக்கிறது. எல்லாருமே உன் சொல்ல கேட்கக்கூடிய ராஜாவா நீ ஆகுவ. உனக்குள்ளே இவங்கெல்லாம் இருப்பாங்க, நீ ராஜாவா ஒரு காலத்தில் போவ. அப்போ தாய் தந்தையெல்லாம் ராஜாவாயிட்டா குடிமகன் ஆயிடுவாங்கல்ல. நான் ராஜாவாயிட்டேன்னா எங்கள் பாப்பாவுக்கு எனக்கு தானே இருப்பாரு, எங்கள் அம்மா எனக்கு இல்லை தானே. அவங்க என்னை பெற்றவங்கிற வகையில் பெரிய ஆளாக இருந்தாலும் நான் மன்னராக போயிட்டேன்னு சொன்னால் மன்னரு கீழே கட்டுப்படக்கூடியவங்களாம் அவங்க ஆயிடுவாங்க. அந்த மாதிரி உனக்கு உன் சகோதரர்கள் 11 சகோதரர்களும் உன்னுடைய தாயும் தந்தையும் உனக்கு கீழே இருப்பாங்க, நீ அந்த நாட்டுக்கு ராஜாவாயிருவ. இதான் அதுக்கு விளக்கம்ங்கிறத அதனால மறைக்க சொல்லிட்டாங்க. இப்போ சொல்லிவிடாதேண்டு. இது 12வது சூறாவில் 4வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி பிற்காலத்தில் என்ன இருக்குது? இவர் அந்த மாதிரி கடத்தி கொண்டு போய் விற்கப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டு அந்த அரண்மனையிலேருந்து ஜெயிலில் போடப்பட்டு பிந்தி அவர் நம்பி மந்திரியாக்கப்பட்டு கடைசி ராஜாவாயிடுறாரா? ராஜாவான பிறகு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஓ ரஃபா அபவைகி அலல் அரிசி, தன்னுடைய தாய் தந்தையரை சிம்மாசனத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உட்கார வைத்தார்கள். ஓ ஹர்ரு லஹு சுஜ்ஜதா, எல்லாரும் யூசுப் நபிக்கு பணிந்தார்கள், சஜிதாவில் விழுந்தார்கள் இருக்குது. பாப்பாவை மோனுக்கு சஜிதா செஞ்சா அர்த்தமா? அது வரக்கூடாதுங்கிறதுக்கு அல்ல என்ன பண்ணுறான்னா, பாப்பாவை இம்மாவை அரிசியில் சிம்மாசனத்தில் உட்கார வச்சாராம். எப்படி கணக்கு? பணிவு தான் அர்த்தம்னு காட்டுறதுக்காக வேண்டி வாப்பாவை இம்மாவை என்ன செய்கிறார்? யூசுப் நபி ராஜாவாவெல்லாம் போன பிறகு சகோதரர்கள் வாப்பா அம்மாலாம் ஒன்றா சேர்ந்த பிறகு என்ன செய்கிறாரு? வாப்பாவை தாய் தந்தையரை தூக்கி அலல் அரிசி சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறார். ஓ ஹர்ரு லஹு சுஜ்ஜதா, அவங்க சகோதரர்கள் எல்லாருமே அவருக்கு பணிந்து விழுந்தார்கள் இருக்குது. இப்போ எப்படி தாய் தந்தையர் சிம்மாசனத்தை உட்காந்து செய்ய முடியும்? அந்த தாய் தந்தையரும் நீ தான் ராஜான்னு ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். நீ ராஜா, நாங்கள் குடிமக்கள். அண்ணன் தம்பி மாறுவெல்லாம் நீ ராஜா, அண்ணன் தம்பி தனியாக இருக்கட்டும்ப்பா, என்ன இருந்தாலும் நீ ராஜாவாயிட்ட, நாங்கள் உங்கள் நாட்டில் வாழக்கூடிய ஒரு குடிமக்கள் ஆகிட்டோம், இந்த பணிவை ஒத்துக்கொண்டார்கள் என்று சொல்லிட்டு அப்போ சொல்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாட சொல்கிறாங்க, யா அபத்தி ஹாதா தஅவீலு ருய்யாய மின் கப்லு, முந்தி ஒரு கனவு கொண்டு சின்ன பிள்ளையில உங்களுக்கு சொன்னனே, அதுக்கு விளக்கம் இதுதான். அவர் விளக்கம் சொல்றாரு, இதுதான் என்னுடைய கனவுக்குரிய விளக்கம். கஜ்ஜஅலஹா ரப்பி ஹக்கா, என் இறைவன் இதை மெய்ப்படுத்தி விட்டான், உண்மையாக்கி தந்து விட்டான். கனவின் மூலமாக நற்செய்தி வரும் இல்லையா? இது மாதிரி அவர் கண்டாரு. அதே மாதிரி என்ன செஞ்சிருச்சு? 11 நட்சத்திரங்களை கண்ட மாதிரி 11 சகோதரர்களும் இவருக்கு கீழே தாய் தந்தையர் பணிகிற மாதிரி கண்டதுனால அவங்களும் இவருக்கு கீழே வந்து விட்டார்கள். 12வது சூறாவில் 100வது வசனத்தில் இது இருக்கிறது. அப்போ இதில் என்ன விளங்குறது? இந்த சஜிதாவுக்கு என்ன அர்த்தம்? இந்த சஜிதாவுக்கு என்ன அர்த்தம்? பணிவு தான் அர்த்தமே தவிர காலில் விழுந்தாருங்கிற அர்த்தம் கிடையாது. கிடையாதுங்கிறதுக்கு பெரிய ஆதாரம் என்னன்னு கேட்டால், பாப்பாவும் அம்மாவும் மேலே இவர் தான் கீழே நிற்கிறார். பாப்பா அம்மாத்துக்கு இவர் உட்கார சிம்மாசனத்தில் உட்கார வச்சு விட்டாரு. அவங்க இவருடைய ராஜாங்கிறத ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம் வருதே தவிர அவங்க இவர் காலில் விழுந்தாங்கன்னு வரவே இல்லை. ஆனால் சுஜ்ஜதண்டு வருது, சஜிதாவில் விழுந்தார்கள் வருது. சஜிதாவுக்கு என்ன அர்த்தம்? இது ரசூல்லா காலத்துக்கு முந்தின சஜிதான்னா ஒரே டாபிக் தான். ரசூல்லா காலத்துக்கு முந்தினதா ரசூல்லா காலத்துக்கு பிந்தினதா? ரசூல்லா காலத்துக்கு முந்தின மேட்டரா இருந்தால் பணிவு, ரசூல்லா காலத்துக்கு பிந்தின மேட்டரா இருந்தால் இப்போ செய்கிற சஜிதா, இப்போ நம்ம எதை சஜிதான்னு செய்கிறோமோ அந்த அர்த்தத்தில் வந்துவிடும் என்பதை வழங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல 13வது சூறாவில் 15வது வசனத்தில் சொல்கிறான், அல்லாஹ்வுக்காக வானம் பூமியில் உள்ளவையெல்லாம் சஜிதா செய்கின்றன்னு சொல்லிவிட்டு ஒலிலாலுஹும், அவர்களுடைய நிழல்களும் சஜிதா செய்கின்றன அல்லாஹ்வுக்கு. நிழல் எப்படி சஜிதா செய்யும்? நிழல்கள் நம்ம நிழல் இருக்குல்ல, சூரியன் நிழல், சந்திரன், இது மரத்து நிழல், மலைகள் நிழல், நம்முடைய நிழல், கழுத குதிரை நடந்து போன அதனுடைய நிழல்கள், இந்த நிழல்களும் கூட அல்லாஹ்வுக்கு என்ன செய்கிறது? சஜிதா செய்கின்றன. காலையிலும் மாலையிலும் சஜிதா செய்கின்றனங்கிறான் அல்லாஹ். ஏன் காலையிலையும் மாலையிலுங்கிறான்? அதனால சாய்வு இருக்கும், நிழல் கிடைக்கும். உச்சியில் இருந்தால் கிடைக்காது இல்லையா? காலையில் அங்கிட்டு வரும்போது இந்த நிழல் அப்படி சாஞ்ச மாதிரி இருக்கும், சாயந்தரம் இங்கிட்டு போகும்போது இந்த நிழல் இங்கிட்டு சாஞ்ச மாதிரி இருக்கும். அந்த நிழல் என்ன செய்கிறது? அல்லாஹ்வுக்கு பணிவை காட்டுகிறது. அந்த தோற்றத்தை பார்த்தோம்னு சொன்னால் அல்லாஹ்வுக்காக நிழல் கூட பணிகிறது காலையிலையும் மாலையிலையும். ஒரு இலக்கிய நயத்தோடு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுலேயும் சஜிதாங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். நிழலுக்கு நெத்தி முகம்லாம் இருக்குதா? நிழலுக்கு முட்டுக்கால் கை கால்லாம் இருக்குதா? விரல்லாம் இருக்குதா? அவை சஜிதா செய்கின்றன. நிழல் சஜிதா செய்கின்றன என்ன அர்த்தம்?
நிழலும் பணிகிறது, பணிவை காட்டுகிறது, அவ்வளவுதான். நெத்தியை கொண்டு நிலத்தில் வைக்கிற அர்த்தம்லாம் கிடையாது. ஏன்? இது ரசூல்லா காலத்துக்கு முந்தைய பிடிச்ச நிழல்லாம் இருக்குது. ரசூல்லா வந்த பிறகு நிழல் கண்டுபிடிக்கப்படலை. அதனால இது முந்தின விஷயமா இருக்கிறது. இது 13வது சூறாவில் 15வது வசனத்தில் இதை சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இதே நிழல் சஜிதா செய்கிற விஷயத்தை 16வது சூறாவில் 48வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 16வது சூறாவில் 49வது வசனத்தில் இந்த பூமியில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் கால்நடைகளும் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்கின்றன அல்லாஹ் சொல்றான். அது எப்பவும் ருக்குல தான் இருக்கு. இப்போ பார்த்தாலும் ஆடு மாடுலாம் என்ன இருக்கு, அது சஜிதாவே செய்யாது. அது எப்படி இருக்கு? இப்போ பார்த்தாலும் ருக்கு இருக்கிற மாதிரியான ஒரு மெத்தட்ல தான் அது இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனா எல்லா கால்நடைகளுமே அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்து கொண்டே இருக்கின்றன அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 16:49. இந்த சஜிதாக்குள்ள என்ன அர்த்தம்? இதுக்கெல்லாம் அர்த்தம் பணிகின்றன. அல்லாஹ் பெரியவன்கிறத ஒத்துக்கொண்டு அவன் வகுத்த பாதையில் நடக்கின்றன. எதிர்த்து பேசுவது கிடையாது. மனுஷன் தான் கொஞ்சம் பேர் எதுக்குறானே தவிர மற்ற ஜீவன்கள்லாம் என்ன செய்யல, அல்லாஹ்வுக்கு பணிகிற விஷயத்துல எந்த குறைகளும் வைப்பது கிடையாது அப்படிங்கிறத இதுல இருந்து விளங்கி கொள்கிறோம். அப்ப இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மெசேஜ் என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சஜிதா செய்யுமாறு மலக்குகளுக்கு அல்லாஹ் உத்தரவு போட்டது உண்மை. அந்த சஜிதாவுக்கு அர்த்தம் என்ன? யார் மறுத்தாத? அது நாங்களும் கடைப்பிடிப்போம். அதுக்கு என்ன அர்த்தம்? 2 பேரும் போட்டி வைக்கிறோம். ஒருத்தர் ஜெயிச்சுட்டாருன்னா தோத்தவர் தோல்வி ஒப்புக்கொள்ளணுமா இல்லையா? அதுதான் பணி. வேற என்ன? நீங்க தோத்துட்டீங்க, நாங்க தான் தோத்துட்டோம்னா பணிஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். உங்களை படைக்க வேணாம் நாங்க தான் சொன்னோம், பார்த்தா நீங்க எங்களையெல்லாம் ஜெயிச்சு விட்டீங்க, நீங்க ஜெயிச்சிங்க, நாங்க தோத்துட்டோம்னா பணிஞ்சாச்சு, அவ்வளவுதான். அங்க ஒரு போட்டி வச்சு ஒரு ஆள் ஜெயிக்கிறாங்க, ஒரு ஒரு பெரிய கூட்டம் தோத்து போயிடுதுன்னு சொன்னா ஜெயிச்சவருக்கு தோத்தவங்க பணியை தானே செய்யறாங்க. அதான் அதுக்கு அர்த்தம். பணிங்கள்னு சொன்னா பணியை ஒத்துக்கிற மாட்டேன்டா இப்ளீஸ் மட்டும். அது எப்படி? இந்த போட்டியில் அவர் ஜெயிச்சுட்டா கூட என்னை நெருப்புல படைச்சு அவர் மண்ணில் படைச்சேன்ட்டான். அவன் வேற டாபிக் எடுத்துட்டான். எதுக்கெல்லாம் பணியை சொன்னா? போட்டியில் அவர் ஜெயிச்சிட்டார்ல, நீ தானே தோத்து போயிட்டேன்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது. என்னை நெருப்புல என்னை படைச்சு கொடுக்க, அவரை மண்ணில் படைச்சிருக்க, நான் எப்படி அவருடைய உயர்வை ஒத்துக்குருவேன்? இவர் ஜெயிச்சு செல்லாதுன்ட்டான். அதான் பிரச்சனை பஞ்சாயத்துக்கு. அப்ப இந்த உயர்வை என்ன செய்யணும்? ஒத்துக்கொள்வது தான் சஜிதாவை தவிர ரசூல்லா காலத்துக்கு முந்தின விஷயமா இருந்தால் நம்முடைய பணிவையும் அவருடைய உயர்வையும் ஒப்புக்கொள்வது. இது போக ரசூல்லா காலத்தில் இந்த சஜிதா செய்யலாமா? ரசூல்லா காலத்துக்கு முந்தைய இது வந்துருச்சுன்னு வைங்க. அது போக இன்னொன்னையும் கவனிக்கணும். மலக்குங்கிறது மனுஷ மாதிரியான படைப்பா? அவங்க டிஃபரெண்டான ஒரு படைப்பு. அவங்களுக்குள்ள இந்த மாதிரிலாம் கற்பனை பண்ண இயலாது. ஏன்? மலக்குமார்களுக்கெல்லாம் ரெக்க இருக்குங்கிறான். 2 ரெக்க உள்ள மலக்குகள் இருக்கிறாங்க, 4 ரெக்க உள்ள மலக்குகள் இருக்கிறாங்க, அதுக்கு மேலே ஒரு ரெக்க உள்ள மலக்குகள் இருக்கிறாங்க, கணக்கு வழக்கு இல்லாமல் ரெக்கை உள்ள மலக்குகள்லாம் இருக்கிறார்கள் என்று 35வது சூறாவில் 1வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். ஜாயிலுல் மலாயிகத்தி ருசுலன், வானவர்களை அல்லாஹ் தூதர்களாக அனுப்பி வைக்கிறான். மலக்குமார்களை உளி அஜ்னிஹத்தின், சிறகுகள் உடைய ரெக்கைகள் உடைய வானவர்களை அனுப்புகிறான். ரெக்கண்டா எத்தனை ரெக்க? மசனா 2 ரெக்க உள்ள மலக்குகள் இருக்கிறார்கள். ஓ சுலாச 3 ரெக்க உள்ள மலக்குகள் இருக்கிறார்கள். ஓ ருபா 4 ரெக்கை உள்ள மலக்குகள் இருக்கிறார்கள். யஸீது ஃபில் ஹல்கி மாயஷா, அல்லாஹ் நாடினால் படைப்பதில் இன்னும் கூடவும் அது அதிகமாக்குவான். அதுக்கு மேலே இருக்குன்ற அர்த்தம். அப்போ மலக்குமார்களுக்கு ரெக்கை எப்போ இருக்குன்னு வந்துருச்சோ, கைக்கு பதிலாக ரெக்கை, கைக்கு இடத்துல ரெக்கை இருக்கு. ரெக்கைனால எந்த இடத்துல இருக்குது? கைக்கு பதில் தானே. பறவைகளுக்கு ரெக்கை இருக்குன்னு தான் கை இருக்காது, கைக்கு பதிலாக என்ன இருக்கு? ரெக்கை இருக்குது. அப்போ மலக்குமார்களுடைய படைப்பே தனிங்கும் போது அது எப்படி வரலாம் படுற மாதிரி அவங்க சஜிதா செய்வாங்க? ரெக்கை தானே இருக்கு அவங்களுக்கு. 2 ரெக்கை 3 ரெக்கை 4 ரெக்கை 5 ரெக்கைன்னு ரெக்கை உள்ளவர்களாக எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறான். அந்த படைப்புல இந்த சஜிதாவை கற்பனை செய்ய முடியாது. அவர்களுக்கே ஒரு முறையில் ஒரு பணிவை காட்டினார்கள் விளங்கிக்கிறணுமே தவிர அது எடுத்துக்கொள்ள முடியாது என்பதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது இந்த ஆதாரம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா நமக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா தெளிவாக நமக்கு தடையும் போடுறான். என்ன தடை போடுறான்னு கேட்டா நமக்கு என்ன கட்டளைன்னு பாருங்க. ஒரு பேச்சுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஜிதா செஞ்சாங்கன்னு வச்சுக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீ சொல்லக்கூடிய சஜிதாவே செஞ்சாங்கன்னு வச்சுக்கிறோம். அதாவது நெத்தியை கொண்டு நிலத்தில் வச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலில் போட்டு தேய்ச்சாங்கன்னு அர்த்தம் செய்யறான்னு. சரி, அப்படி வச்சுக்கிறோம். அப்படி வச்சாலும் முந்தி ஒரு காலத்தில் ஒருத்தருக்கு அனுமதிக்கப்பட்டது நமக்கு தடுக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னா நம்ம எதை பார்க்கணும்? நமக்குள்ள சட்டத்தில் பார்க்கணும். இவன் சொல்ற அர்த்தத்தை வச்சுக்கிறோம். அந்த அர்த்தம் கொடுத்தாலும் நமக்கு அனுமதி இருக்கிறதா? கிடையாது. ஏன் கிடையாதுங்கிறோம்? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 41வது சூறாவுல 37வது வசனத்தில் சொல்கிறான், ஒமின் ஆயாத்திஹில் லைலு வன்னஹார், இரவும் பகலும் அவனுடைய அத்தாட்சிகளில் அவனுடைய சான்றுகளில் உள்ளவை, ஒஷம்சு ஒல் கமரு, சூரியன் சந்திரனும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளவை. இரவு பகல் மாறி மாறி வருதுல, அதுவே அல்லாஹ் இருக்காங்கிறதுக்கு ஒரு ஆதாரமா இருக்குது.
சூரியன் சந்திரன் வந்து சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கடவுள் இருக்கிறாங்கிறது அதிலிருந்து கூட விளங்கலாம். இறைவன் இருக்கிறான் என்பதற்குரிய ஆதாரங்களாக சூரியன் இருக்கிறது, சந்திரன் இருக்கிறது, இரவு பகல்கள் இருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஆனால் அல்லாஹ் இருக்கிறான்னு காட்டுறதுக்கு தான் அதெல்லாம் இருக்குது. அதை போய் எல்லாம் நினச்சக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் இருக்கிறாங்கிறத காட்டுறதுக்கு தான் சூரியன் சந்திரன் சொல்லிவிட்டு, லா தஸ்ஜுது லிஷம்சி, சூரியனுக்கு சைதா கிதா செஞ்சு விடாது. அல்லாஹ் சொல்கிறான் லா தஸ்ஜுது லிஷம்சி, சூரியனுக்கு சைதா செய்து விடாதீர்கள். ஒலாலில் கமரி, சந்திரனுக்கும் சைதா செய்து விடாதீர்கள். வஸ்ஜுது லில்லாஹில்லதி ஹலகஹுன்ன, அவற்றையெல்லாம் யார் படைத்தானோ அவனுக்கு நீங்கள் சைதா செய்யுங்கள். இன்குந்தும் இய்யாஹு தாபுதூன், நீங்கள் அவனை மாத்திரம் வணங்கக்கூடியவர்களாக இருந்தால், நீங்கள் அவனை மாத்திரம் வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் படைத்தவனுக்குத்தான் நீங்கள் சைதா செய்ய வேண்டும், படைக்கப்பட்டதற்கு சைதா செய்யக்கூடாது. எந்த ஷேகா இருந்தாலும், பெரியாரா இருந்தாலும், அவுலியாவா இருந்தாலும், நபியா இருந்தாலும் அவர் படைத்தவரா படைக்கப்பட்டவரா? தன்னைத்தானே படைத்து கொண்டவரா? அவர் சூரியன் சந்திரன் மாதிரி அவரும் படைக்கப்பட்டவர். அல்லாஹ்வால் என்ன செய்யப்பட்டவர்? படைக்கப்பட்டிருக்கிறார். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டால், நீங்கள் சைதா செய்வதாக இருந்தால், யார் உங்களை படைத்திருக்கிறான் அவனை நீங்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால், யார் உங்களை படைத்திருக்கிறானோ அவனுக்குத்தான் சைதா செய்ய வேண்டும் என்று 41-37 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதாவது வஸ்ஜுது லில்லாஹில்லதி ஹலகஹுன்ன இன்குந்தும் இய்யாஹு தாபுதூன், நீங்கள் அவனைத்தான் வணங்கக்கூடியவர்களாக இருப்பீர்களேயானால் அவனுக்கு மாத்திரம் செய்தா செய்யுங்க, படைக்கப்பட்டதுக்கு செஞ்சிடாதீங்க. அவ்வளோ தெளிவாக அல்லாஹ் வந்து கட்டளை எடுக்கிறான். அதே மாதிரி 53வது சூறாவில் 62வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅபுது, நீங்கள் அல்லாஹ்வுக்காக சைதா செய்யுங்கள், அல்லாஹ்வுக்காக வணங்குங்கள். வணக்கத்தை சைதாவை ஒன்னாக்கி, எப்படி வணக்கம் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியது நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களோ, சஜிதாவும் அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியது. ரெண்டு இணைக்கிறான்ல, ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅபுது, நீங்கள் அல்லாஹ்வுக்கு சைதா செய்யுங்கள், அல்லாஹ்வுக்கு வணங்குங்கள் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பொதுவாக மக்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறாங்க, லவ் குந்து ஆமுர் அகதன் அன் யஸ்ஜுத லி அகதின் லஅமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லி ஜௌஜிஹா, ஒரு மனிதன் வந்து இன்னொரு மனிதனுக்கு சஜிதா செய்வதை, இந்த சஜிதாவுக்குலாம் இந்த அர்த்தம். ஏன் இதெல்லாம் இஸ்லாம் வந்த பிறகு சொல்லக்கூடிய சஜிதா, இதெல்லாம் கட்டளை, சைதா செய்யாதீர்கள், சைதா செய்யுங்கள்ங்கிறதெல்லாம் நமக்கு உள்ள கட்டளைகள். இதுக்கு வந்து அந்த அர்த்தத்துக்கு போகக்கூடாது, பணிவு போகக்கூடாது. என்ன அர்த்தத்துக்கு போகணும்? இந்த நெத்தி இதெல்லாம் வச்சு செய்கிறோம்ல, இது இந்த அர்த்தம். ரசூல்லா காலத்துக்கு பிந்தி உள்ள சைதாவுக்கெல்லாம் ரசூல்லா என்ன அர்த்தம் கொடுத்தாங்களோ அதுக்கு போயிட வேண்டியது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லவ் குன்து ஆமுர் அஹதன் அன் யஸ்ஜுத லி அஹதின், ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனை நான் சைதா செய்வதற்கு அனுமதிப்பதாக இருந்தால், லஅமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லி ஜௌஜிஹா, ஒரு பெண் வந்து அவளுடைய கணவனுக்கு சைதா செய்ய வேண்டும் என்று நான் கட்டளையிட்டிருப்பேன். அதையே தடுத்திருக்கிறேன். ஊர் உலகத்துல எல்லாம் பொம்பளை வந்து ஆம்பளை காலில் விழுவணும்னு வச்சிருக்கிறாங்க, அதையே ஒழிச்சு கட்டியிருக்கிறேன். நான் வந்து இருக்கும்போது என் காலில் விழுவலாமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனுஷன் காலில் ஒரு மனுஷன் விழுவுறதுக்கு அனுமதிக்கிறதா இருந்தா நான் வந்து கணவன் காலில் மனைவியை விழ சொல்லியிருப்பேன். அது ஊர் உலகத்துல எல்லாம் அது வந்து ஏற்கப்பட்டதாக இருக்கிறது. இன்னைக்கும் கூட, இன்றைக்கு வரைக்கும் கூட என்ன செய்கிறாங்க, கணவனை வந்து காலில் தொட்டு கும்பிடுற வழக்கம் எல்லா பெண்கள்கிட்டையும் இருக்கிறது, பல சமுதாய மக்கள்கிட்ட. அப்போ அதையே நான் வந்து தடை செஞ்சுருக்கிறேன். ஊர் உலகமெல்லாம் எதை தப்பு இல்லைன்னு சொல்கிறானோ அதையே நான் தப்புன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ எப்படி நீ மனுஷன் காலில் விழுவேன்னு கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து என்னென்னு கேட்டால், இந்த மாதிரி சைதா செய்வதை நியாயப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு சில ஹதீஸுகளை கொண்டு வந்து அவங்க என்ன செய்வாங்க, எடுத்து காட்டுவாங்க. ஒரு சில ஹதீஸ் என்ன, அதாவது ஒரு யஹூதி, ஒரு யூதர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறாரு. இன்னொரு சஹாபிட்ட நபிகள் நாயகத்தினு கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வந்தவுடனே கிட்ட நெருங்கி 9 அத்தாட்சிகளை கொடுத்தோம்னு அல்லாஹ் சொல்கிறான். அது என்னன்னு கேட்குறாரு அந்த யூதர். அல்லாஹ் குர்ஆனில் என்ன செய்கிறான், உலகத்தை ஆத்தைனா மூசா திஸ்ஸா ஆயாத்தின் பையினாத், மூசா நபிக்கு தெளிவான 9 அத்தாட்சிகளை கொடுத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறானே, அது என்ன அப்படின்னு கேட்குறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 அத்தாட்சி என்னங்கிறது என்ன செய்கிறாங்கன்னா விளக்குறாங்க. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடாது, திருடக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, கொலை பண்ணக்கூடாது, அதே மாதிரி வந்து சிகிர் சூனியம் பண்ணக்கூடாது, வட்டி சாப்பிடக்கூடாது, அவதூறு சொல்லக்கூடாது, பெண்கள் மேலே அவதூறு சொல்லக்கூடாது, போர்க்களத்திலேருந்து பின்வாங்கி ஓடக்கூடாது, சனிக்கிழமை அன்னைக்கு வரம்பு மீறக்கூடாது, மீன் பிடிக்கக்கூடாதுன்னு நல்லா சொல்லியிருந்தான்ல. இப்படியாக ரசூல்லா என்ன செய்கிறாங்க, ஒரு பட்டியலை போட்டு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் தாண்ட அவர் என்ன செய்கிறாரு, அந்த யூதர் ஒத்துக்கிறார். ஒத்துட்டு என்ன செய்கிறாருன்னா உடனே ரசூல்லாவுடைய கை காலெல்லாம் போட்டு முத்தம் போடுறாரு. ஹதீஸ்ல என்ன வருது, ரசூல்லாவுடைய கையை முத்தம் போட்டாருன்னா அது சைதா இல்லைன்றலாம். காலை போய் முத்தம் போட்டாங்கன்னா அதிலா காலை முத்தமிட்டால் என்ன வழங்குகிறது,
சஜிதா என்று விளங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அப்போ ரசூல்லா கேட்பாங்க, ஏப்பா நான் தான் ரசூல்னு ஒத்துக்கிட்டீங்க, ஃபாலோ பண்ணி எனக்கு பின்னாடி வந்துட வேண்டியது தானே, கொன்று விடுவாங்க யகூதிகள்லாம், எங்களை கொன்று விடுவாங்க, பயந்துக்கிட்டு தான் வராமல் இருக்கணும்லாம் சொன்னார் வருது. அது டாபிக் இல்லை, இது எடுத்துக்குருவாங்களா? இது எடுத்துட்டு என்ன செய்வாங்க, இவ்வளோ தெளிவான ஆதாரம் தடை அதெல்லாம் விட்டுருவாங்க. கால முத்தமிட்டார்கள் பார்த்தீர்களா, அதைத்தான் நாங்களும் செய்கிறோம், கால முத்தமிடுறோம் அப்படிம்பாங்க. இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இது ஆதாரபூர்வமான செய்தி இல்லை. முதல்ல ஒரு செய்தி ஆதாரபூர்வமாக இருக்கணும்ல. குர்ஆனில் தெளிவான ஆதாரங்களை காட்டுறோம். முஆத் இப்னு ஜபலுக்கும் கைஸ் இப்னு சாதுக்கும் ரசூலுல்லாஹ் சொன்ன அறிவுரையை பார்க்குறோம். சஜதா செய்யக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்க. இது இந்த ஹதீஸ் அந்த மாதிரி தரத்தில் உள்ளதான்னா தரத்தில் உள்ளது கிடையாது. ஏன்னா இது அறிவிக்கக்கூடியது அப்துல்லாஹ் இப்னு சலமா என்பவர் வழியாக இது அறிவிக்கப்படுகிறது. இவர் பொய் சொல்லக்கூடியவர், சரி நம்பகமான அறிவிப்பாளர்களுக்கு மாற்றமாக சொல்லக்கூடியவர், முன்கரு என்று நசை இமாம் அவர்கள் இவரை பற்றி என்ன செய்கிறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க. அதே மாதிரி அபூ ஹாத்தம் ராசிங்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த அப்துல்லாஹ் இப்னு சலமா என்பவரை பற்றி இவர் மறுக்கத்தக்க ஹதீஸ்களை அறிவிப்பார், ஏற்கத்தக்க அதாவது அலசி ஆராய்ந்து அறிவிக்கிறவர் இல்லை, கேட்டதெல்லாம் அறிவிச்சு விட்டுவார். அப்படி அறிவிக்கிறதுல கரெக்டான செய்தியும் வரும், மறுக்கிற செய்தியும் இருக்கும், கவனமாக தான் இருக்கணும் ஒரு விஷயத்தில் அப்படின்னு சொன்ன அப்துல்லாஹ் இப்னு சலமா என்பவர் வழியாக இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. இதே மாதிரி ஒரு செய்தி இன்னொரு சம்பவத்தில் என்ன வருதுன்னா, உம்மு அபான் என்பவங்க அறிவிக்கிறாங்க, நாங்கள் அப்துல் கைஸ் கூட்டம் ரசூல்லாவை பார்க்கறதுக்கு வந்தோம், வாகனத்தை விட்டு இறங்கணுன்னு கை காலையெல்லாம் ரசூல்லாவுடைய கை காலெல்லாம் போய் முத்தமிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி அபூதாவுது, தப்ரானி, பைஹகி இன்னும் பல நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. இதை அறிவிக்கிற உம்மு அபான்ங்கிற ஆள் யாருன்னு கேட்டால் யாருன்னு தெரியாது. உம்மு அபான் அறிவிக்கிறாங்க. உம்மு அபான்டா யார், அவங்களுடைய நாணயம் என்ன, அவங்க எப்போ பிறந்தாங்க, அவங்க தாத்தா சொன்னதாக அறிவிக்கிறாங்க. அவங்க எப்படி வருது, உம்மு அபான்ங்கிற அம்மா அறிவிக்குது, எங்கள் தாத்தா எங்களுக்கு சொன்னாங்கன்னு அறிவித்த ஒரு செய்தி இது. தாத்தா ரெண்டாவது இருக்கட்டும், இந்த உம்மு அபான்கிட்ட யார், எந்த விதமான யாரும் இவர் நல்லவர் என்றோ நம்பிக்கையாளர் என்றோ இவருடைய நாணயத்தை பற்றியோ திறமையை பற்றியோ யாருமே என்ன செய்யலை, ஒரு சர்டிஃபிகேட் நற்சான்று கொடுக்கவே இல்லை. இவரை பொறுத்த வரைக்கும் யார் என்று அறியப்படாதவர், யார் என்று அன்ரிக்கார்டு ஆள், ரிக்கார்டு இல்லாத ஒரு ஆள். அப்போ ரிக்கார்டு இல்லாத ஒரு அம்மா பேரில் அறிவிக்கிற செய்தியை வச்சுக்கிட்டு கைகாலெலாம் முத்தமிடலாம், சைதா செய்யலாம்னு கொண்டு போக பார்க்குறார்கள். இதுக்கெல்லாம் எதிராக நம்ம சொன்ன வாதங்கள், படைச்சவனுக்கு தான் சைதா செய்யணும், அல்லாவுக்கு தான் சைதா செய்யணும், புருஷனுக்கு கூட கொண்டாடி செய்யக்கூடாது, தாய்க்கு செய்யக்கூடாது, தலைவர்களுக்கு செய்யக்கூடாது, அப்படியான தடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்க என்ன செய்கிறாங்க, சஜிதா செய்வதை நியாயப்படுத்தி இன்னைக்கு ஷேகுமார்கள் சில தரிக்காக்கல்ல கதம் போஷன பாத பூஜையே செய்கிறானோ என்கிற காட்சியெல்லாம் பார்க்குறோம். அதுக்கு இஸ்லாத்தில் என்ன இல்லை, அனுமதி கிடையாது. இது தொடர்பாக சமாதி வழிபாட்டை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் எடுத்து வைக்கிற இன்னும் சில வாதங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம்.